நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. என்னங்க? அப்புறம் என்னங்க? லவ் படம் கூட பார்க்க மாட்டேன், லவ் சாங்ஸ் கூட கேட்க மாட்டேன். எனக்கு பார்த்த உடனே காதல் தான் பிடிக்கும். லவ் லவ் லவ். அது என்ன ஸ்பெல்லிங் வரும்? LEV லவ். சாரி, யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? நான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். டாஸ்க் எல்லாம் பார்ட்னர்ஸ் கூட பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் இன்சைட் இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க வந்து அந்த ஷோல வெறும் காதல் மட்டும் தான் பண்ணணும். If you win the love, you can win the life. If you lose the love, you can win the world. What is the procedure to join this show? நீங்க தான் சொன்னீங்களா உங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இந்த ஷோக்கு போங்க, உங்களுக்கு வந்து A to Z லவ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. போதுண்டா சாமி, இந்த வாங்கின அடிகள் போதும். நம்ம கூட வீணா ஜெசி இருக்கிறாங்க. ஹாய் வீணா. ஹாய். அந்த வீணான்ற பேரை பத்தி எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அது என்ன வீணா? ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்களா வீணா? வீணா, எஸ். அந்த மாதிரிலாம் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனா நிறைய வந்து பிக்கப் லைன் பசங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அப்படியா? அப்படியா? வீணா உங்களை நாங்க வாசிக்கலாமா அப்படின்லாம் பசங்க ஆக்சுவலி தினேஷ் சொல்லியிருக்காப்லையா? அதுக்கு அந்த இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொன்னார்? தினேஷ்க்கு முன்னாடி. ஓகே, ஃபர்ஸ்ட் தினேஷ், செகண்ட் நான். கரெக்டா? ஆமா. ஐ மீன் நான் சொன்ன பிக்கப் லைன்ல. ஓகே, அந்த இப்போ கரண்டா வந்து செகண்ட் அது என்ன ஸ்பெல்லிங் வரும்? LEV. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்ல? இல்ல, அது என்ன சொல்லுவாங்க? செகண்ட் லவ். லவ்வா? ஓகே, இரண்டாம் காதல். ஓ, இதுதான் லவ் அப்படின்னு பாத்தீங்களா? எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு ஆளா இருக்கு. ஓ, பார்த்தா அப்படி தெரியலையே. பிக்கப் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்தோனே சொல்றீங்க. இல்ல உண்மையிலே ஸ்பெல்லிங் தெரியாது. இப்பயும் LEV தானே? LOV லவ், ரைட்? போதும். ஓகே, ஸோ செகண்ட் லவ் சீசன்ல வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து எல்லாரும் வீணா வீணா அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நானும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்தேன். உங்களுக்கும் நிறைய கமெண்ட் வந்து போடுறாங்க. என்ன சொல்றாங்க நிறைய உங்களை பத்தி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சுவலி செகண்ட்ல வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல. பிகாஸ் இது வந்து தமிழ்லே ஃபர்ஸ்ட் வர டேட்டிங் ஷோ. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் டபுள் தாட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஷோ இருக்குன்னு தெரிஞ்சோன்னே ஐ வாண்ட் டு கோ. பட் ஆனால் ஆடியன்ஸ் அதை எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கன்னு ஐ ஹேட் லைக் டபுள் தாட்ஸ். பட் சீரியஸாக இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பாசிட்டிவ் தான் அதிகமாக வந்திருக்கு. விச் ஐ அம் லைக் வெரி மச் ஷாக்டுன்னு சொல்லலாம். லைக் பாசிட்டிவ் சைட் இருந்தாலும் நெகட்டிவ் வரதா இருக்கு. பட் ஆனால் லைக் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ இன் தட் வே ஐ அம் லைக் ஹாப்பி ஃபார் தட். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ரீச். இப்போ வந்து நான் நிறைய சீசன்ஸ் வந்து OTT அப்படின்றதால நிறைய இது பார்த்துருக்கேன். இந்தியன் ஐடல்னு சொல்லிருக்கோம், மேல் இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். அது இன்னும் வெரி வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி நான் இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, ஸ்பிளிட்ஸ்வில்லால வந்து யூ ஹேவ் லைக் டாஸ்க் எல்லாம் பார்ட்னர்ஸ் கூட பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் இன்சைட் இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க வந்து அந்த ஷோல வெறும் காதல் மட்டும் தான் பண்ணணும். ஐ மீன் லைக் உங்களுக்கு பிசிக்கலா ரொம்ப எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் நினைச்சேன் சரி பார்ட்னரோட சேர்ந்து ஏதாவது ஹெவியான டாஸ்க்லாம் இருக்கும்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து லைக் ஒரு டாஸ்க் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து பெஞ்ச்ல உட்காந்துட்டு நம்மளோட ஆளை பார்த்துட்டே இருப்போம்ல கண்ணு. அது வந்து ஒரு டாஸ்க். அப்படி ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் டாஸ்க் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஷோக்கு எப்படி வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின் திஸ் ஷோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்களா உங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இந்த ஷோக்கு போங்க, உங்களுக்கு வந்து A to Z லவ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, நான் சொன்னா நம்பிட்டீங்களா? நான் வந்து சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவேன். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஓகே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. இதே நம்பிட்டீங்க. அழகா தான் இருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த சீசன் எனக்கு பார்க்கும்போது உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, நீங்களும் சீசன்லேயே சொல்லியிருந்தீங்க, அந்த சீரீஸ் நிறைய எபிசோட்ஸ் சொல்லியிருந்தீங்க. நீங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரேக்கப் எத்தனை சொல்லியே ஆகணுமா? எஸ், 6. ஆமா, see I am 30 years old. ஓகே, அதையும் சொல்றீங்க. ஓகே, 30னா கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து நான் கொஞ்சமாச்சு பார்க்க நல்லா இருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் 6 கூட இல்லாம இருக்குமா? இல்லைங்க. ஓகே, நான் சொல்றது ஸ்கூல்ல இருந்து சொல்றேன். ஸ்கூல்ல இருந்தேவா? ஓகே, இந்த 6 அப்படின்னும் போது அந்த சிலர்லாம் நிறைய பேர் என்ன மாதிரி ஆட்கள்லாம்
ஒரு பெயினை வாங்கி அடி வாங்கி அதுல இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எப்படி 6 இதையும் வந்து தாங்கிட்டு இப்படி Actually, உட்கார்ந்து நான் இந்த ஷோக்குள்ள போனதே நான் வந்து நிறைய அடி வாங்கி ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருந்தேன். ஓகே. ஸோ இந்த ஷோ வரும்போது ஐ வாஸ் லைக் அ வெரி ஹோப்லெஸ் அன்ரொமான்டிக் ஃபீமேல். நான் வந்து லவ் படம் கூட பார்க்க மாட்டேன், லவ் சாங்ஸ் கூட கேட்க மாட்டேன், நான் எமினம் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரி இருந்தேன். பட் இந்த ஷோக்குள்ள போனதுக்கப்புறம் இல்லாத எமோஷன்ஸையும் தூண்டி விட்டுட்டாங்க. கேட்க நல்லா இருக்கு. ஓகே, வில் ட்ரை லேட்டர். நான் வந்து சும்மா ஃபன்னுக்கு சொல்ல, பட் ஆக்சுவலி ஐ குட் see that transition. ஓகே. ஓகே. ஷோ போகிறதுக்கு முன்னாடி ஐ லிட்டரேட் செட் மை மாம் லைக் இல்லைம்மா எனக்கு கல்யாணமே வேணாம், பிகாஸ் லைக் ஐவ் சீன் லாட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி லைக் யூனோ திருப்பி ஸ்டார்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் லைக் டன். பட் ஆனால் ஷோ போனதுக்கப்புறம் see it's not because I was with Dinesh but I got some kind of hope, you know. ஓகே. நல்ல ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு. என்னங்க நீங்க எப்படிலாம் சொல்றீங்க? நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரிப்டட்ல எப்படி வந்து வீணா நிறைய பேர் சொல்றாங்க. சிலர் வந்து இதான் வெளியில இப்படிலாம் லவ்க்கு அமைஞ்சா நம்ம வாழ்க்கையில் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த ஷோல ஒரு பர்சன் கூட எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இந்த டீம் ஆகட்டும் எல்லாமே எதுக்குமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ நீங்க வந்து 6 பொண்ணுங்க 6 பசங்க இருக்காங்க, உங்களுக்கு யாரு கூட செட் ஆதோ நீங்க வந்து யூ கேன் கனெக்ட். சப்போஸ் உங்களுக்கு அந்த கனெக்ஷனே வராட்டி நீங்க வந்து ஓகே ஒரு வாரம் ஃப்ரெண்டா அவங்க கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்தா நீங்க லவ் பண்ணுங்க, இல்லனா fair and good you can get out of the show, that's it. Nothing is scripted unless அந்த வெறும் இந்த டாஸ்க் இதுக்கு மட்டும் அவங்க பிளான் பண்ணுவாங்க, மற்றபடி எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. பட் ஆனால் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட கேட்டாங்க, see லவ் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் கொடுத்து எப்படி உங்களுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். கரெக்ட் தான், ஆனால் நிறைய பேர் ஸ்கிரிப்டடா பண்றாங்களே ரியலாவே அதெல்லாம். அப்படியா? ஓ எங்க ஷோலயா? அது கரெக்ட். சில பேர் வேணும்னே ஷோக்காக வந்து லவ் பண்ற மாதிரி பண்றாங்க. பட் ஆனா டீம்ல சொல்ற லைக் நத்திங் இஸ் ஸ்கிரிப்டட். ஓகே. சில உங்கள கமெண்ட்ஸ்ல நான் பார்த்திருந்தேன், இருக்கிறதுலே வந்து இவங்க வந்து ஒரு டிராமா குயினா இருக்காங்க சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னையா? ஆமா இவங்க டிராமா போடுற கப்பல் பா அப்படிலாம் ஒரே ஒரு கமெண்ட் அப்படி இருந்துச்சு. ஒன்னு பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன். அது வந்து யாரு, அது வந்து ஃபேக் ப்ரொஃபைல். ஓகே. அது வந்து யார் பண்ணிருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் இல்லைங்க. ஐயோ. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஆக்சுவலி நானும் தினேஷ் தான் இந்த ஷோலே டிராமா பண்ணாத கப்பல். எங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சண்டை போடுறதுக்கு. பட் தென் லைக் இது வந்து காதலுக்கான ஷோ. ஸோ வந்து ட்ராமா இஸ் லைக் நாட் நெசசரி. அதுக்கு வந்து வேற ஷோ இருக்கு. ஓகே. அதுக்கு பிக் பாஸ் மாதிரி ஜாலியா அடிச்சு முடிய பிடிச்சு இழுத்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியும் நடந்தது இல்ல, ஆனா அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணலையா? ஏங்க பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமா இல்ல, நானும் அதான் நினைச்சேன் டெலிகாஸ்ட் பண்ணனும் அதெல்லாம். யார் நீங்க அடிச்சுக்கிட்டீங்களா? நான் இல்ல, அடிச்சுக்கிட்டது பாத்தீங்க. சோ யூ ஆர் ஆடியன்ஸ். யாருங்க கண்டுபிடிங்க. யாரா இருக்கும்? யாரால அந்த பிரச்சனை வந்திருக்கும்னு கண்டுபிடிங்க. வெக்கே, மோனிசா தெரிஞ்சிச்சு. நானும் சொல்லல யாரு. ஆக்சுவலி அதுல அவர் இன்னசென்ட், அவரால தான் பிரச்சனை வந்தது இல்ல. he was innocent in that. அந்த மனுஷன் பாவங்க, எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் அவர் வந்து மனசுல பட்டதை பேசுறாருன்றதுக்காக இல்ல சீரியஸா அவரை செய்யறாங்க. அந்த ஷோக்கு முன்னாடி ஐ மீன் லைக் ஷோ உள்ள போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பசங்களோட வந்து ஏவி போட்டு காமிப்பாங்க, அதை வச்சுதான் நாங்க பசங்களை செலக்ட் பண்ணோம். ஆமா பார்த்தோம். அதுல ஃபேஸ் கூட தெரியாது. சோ நான் அசீம் வரும்போது ஐ தாட் இட்ஸ் லைக் வேற ஏதோ ஒரு அசீம், ஏன் அவர்லாம் இங்க வர போறான்னு நினைச்சேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த அசீம். ஓகே. முன்னாடி இருந்து அசீம் நீங்க ஓகே சொல்லிருப்பீங்களா? ஐ மீன் சூஸ் பண்ணிருப்பீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல யோசிக்கிறீங்களே. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தினேஷ் கூட இருந்தனால, தினேஷ் அசீம் எல்லாரும் ஒரே ரூம்னால, ஸோ நான் மோஸ்டா தினேஷ் ரூம்ல இருக்கனால, ஸோ நானுமே அசீம் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து நார்மலாவே அவர் பாடி லாங்குவேஜே அப்படிதான், லைக் த வே ஹி சிட்ஸ். அதான் நீங்க பாத்துருக்கீங்களா, அவர் த வே ஹி சிட்ஸ், காஃபி குடிக்கிறது இல்ல ஒரு பாட்டில் எடுக்கிறது கூட ஹீஸ் லைக் தட் ஓன்லி. அது வந்து யூ ஹாவ் டு கிவ் ஹிம் தட் ஸ்பேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அதே வந்து உள்ளே ஆக்சுவலி எல்லா கேர்ள்ஸும் அவர் வந்து கேமராக்காக பண்றாரு அப்படிலாம் சொல்லி நல்லா சண்டை போட்டாங்க. That is what. And also நீங்க ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? of course கண்டென்ட் கொடுக்க தான் வந்திருக்கீங்க. ஓகே, எனக்கு இங்கே கண்டென்ட் கொடுத்தீங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து பிரேக்கப் லவ் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ நீங்க உங்க பிரேக்கப்ல இருந்து இந்த 6 பிரேக்கப் இருக்குல்ல, ஒவ்வொன்றுலையும் கத்துக்கிட்ட விஷயம் என்ன? ஏதாவது ரேண்டமா ஒரே விஷயம் தான் இருக்கா? யா, பிகாஸ் நீங்க வந்து ஆஸ்ட்ராலஜி நம்புவீங்களா? நம்பலாம், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். ஸோ நான் வந்து ஜெமினாய். ஸோ என்னோட சைன் படி நான் வந்து ஐ ஒன்லி அட்ராக்ட் டாக்ஸிக் பீப்புள். ஓகே. ஜெமினாய்னா தமிழ்ல என்னது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு?
ஜெமினாய்க்கு தமிழ் என்ன தெரியல. என்னோட பர்த்டே June 19. ஓகே. ஸோ பர்த் டேட் படி ஐ எம் அ ஜெமினாய். தமிழ்ல ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ ஐ அட்ராக்ட் ஓன்லி டாக்ஸிக் பீப்புள். ஓகே. ஸோ என்னன்னா நான் வந்து எடுத்தோன்னே எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவேன். ஸோ அதனால அண்ட் எப்படி சொல்றது, I'll be very kind to them. ஆனா அந்த கைண்ட்னஸே they'll take advantage of that. அந்த இந்த ஷோலையுமே அதே தான் நடந்தது. ஸோ த சேம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்ன 6 காதலுமே இட் வாஸ் லைக் அ சேம் பேட்டர்ன். ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல. ஸோ அந்த டிரான்சிஷன் என் லைஃப்ல நடந்ததுக்கப்புறம் தான் ஐ டிசைடட் லைக் இதுக்கு மேலே ஐம் நாட் கோயிங் டு ட்ரஸ்ட் எனிபடி. போதும்டா சாமி இந்த வாங்கின அடிகள் போதும் அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் லைக் சரி ஏன் தனியாக வாழ முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு ஐ வாஸ் லைக் மை மாம் இஸ் ஆல்சோ சிங்கிள் பேரண்ட். அவங்களுக்குமே வந்து ஷி டிடன்ட் ஹேவ் அ யூனோ ஹெல்தி மேரேஜ் லைஃப். ஸோ அதனால ஐ தாட் சரி கடைசி வரைக்கும் அம்மா கூடயே இருந்து. அதுவே ஒரு மாதிரி ட்ராமா இருக்கும்ல, ஏன்னா நம்ம லைஃப் என்னடா யாரை நம்புறது, எல்லாருமே இப்படி தானே இருக்காங்க. ஆக்சுவலி ட்ராமான்னு சொல்ல முடியாது, பட் தென் லைக் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் நான் ஐ அக்செப்டட். ஓ இதுதான் பிகாஸ் என்னன்னா மேரேஜ் வந்து நெசசரி தான், பட் ஆனால் சில பேர் லைஃப்ல அது என்னதான் நம்ம எல்லாமே தந்தாலும் என்ன ட்ரஸ்ட் கொடுத்தாலும் எல்லாம் நடந்தாலும் இட் வில் நாட் ஹேப்பன். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு லைக் ஜஸ்ட் லெட் இட் கோ, அவ்வளோதான். ஓகே. இந்த ட்ரஸ்ட் லாயல்ட்டி இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா உங்களோட அனுபவத்தில் தெரியாம தாங்க நானும் இருக்கேன். அது தெரிஞ்சா நான் ஏன்டா அப்படி இருக்க போறேன் அப்படின்றீங்களா? ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்காங்க, ஆனா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஏமாத்துறாங்க. என்ன பண்றது? ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த லவ்விங்கா ஃபன்னியாக இருக்கிற பர்சன்லாம் ரொம்ப பிடிக்குமாம்ல? அப்படி இருந்தால் ரொம்ப லவ் பண்ணுவீங்களாமே, அப்படியா? ஸோ ஆக்சுவலாக வந்து வச்சுட்டே இருக்கணும். அப்படியா? வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூலாம் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. என்னங்க அப்புறம் என்னங்க? ஆக்சுவலி எனக்கு இப்போ எப்படி தான் தோணுது, நானும் தினேஷ் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட் போனோம். ஓகே. அப்போ நாங்கள் இப்படி தான் உட்காந்து பேசிட்டே இருந்தோம், சிரிச்சுட்டே இருந்தோம். ஓகே. அந்த ஞாபகம் எனக்கு இப்போ வருது. இது வந்து செகண்ட் லவ் கிடையாதுங்க, இது நான் வந்து எடுக்கிற இன்டர்வியூ சொல்லிடுறேன். தினேஷ் கோச்சுக்கு போறாங்க. ஆமா தினேஷ் ப்ரோ ஒன்லி ஃபார் கண்டென்ட் ப்ரோ, ஒன்லி ஃபார் கண்டென்ட். ஓகே. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தினேஷோட பேசும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு மாதிரி ஃபன்னியாக பேசுகிறாரு, அதனால தான் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் வந்து ஏன்டா அவரை சூஸ் பண்ணோம்? நோ, இந்த மாதிரி அது வந்து நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, என் கூட இருந்தால் உட்காந்தா சிரிக்கலாம் நின்னா சிரிக்கலாம் அப்படின்னு. அவுட் ஆஃப் ஆல் த கைஸ் எனக்கு அதை சொன்னது வந்து ஏதோ ஜென்யூனா இருந்துச்சுனால நான் சும்மா ஒரு ஃப்ளூக்ல செலக்ட் பண்ணேன். பிகாஸ் அதுல வந்து அவர் ஃபேஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நாங்கள் அந்த கான்வர்சேஷன் அந்த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட் அப்போ ஒரு 1 hour கான்வர்சேஷன் இருக்கும், நைட் அப்போ 2:30 மணி. ஸோ அந்த 1 hour கான்வர்சேஷன்ல எனக்கு வந்து புதுசா ஒரு ஆளை பார்த்து பேசின மாதிரி இல்லை. லைக் அந்த வைப் எனக்கு அன்னைக்கே செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பை டே அவர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வென்ட் வெல் ஆர்கானிக்கலி. ஓகே. ஸோ அது வந்து ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வாஸ் லக்கியா என்னன்னு தெரியல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் என்ன டவுட்னா உள்ளேயே வந்து உனக்கு ஆல்ரெடி தினேஷ் வெல்ல தெரியும்ல அப்படின்னு. பட் ஆக்சுவலி நோ, எனக்கு தினேஷ்னு ஒரு ஆள் இருக்காரு எனக்கு தெரியாது. நான் சன் மியூசிக்கும் நான் லைக் ஐ டோன்ட் வாட்ச். ஓகே. ஸோ அது என்னமோ வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து. ஆமாம் கரெக்டு தான். இப்போ நானும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், எனக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நான். ஸோ ஐ நீட் டு ரெஜிஸ்டர் ரைட். ஓகே. அண்ட் மெயினாக வந்து எனக்கு உங்களோட சீசனில் ரொம்ப உங்களோட இதில் பிடிச்சது என்னன்னா ஜாலியாக வந்து பேசிப்பீங்க, யார் என்ன பண்ணாலும் பொசசிவ் ஆகாத ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஆனால் கடைசியில் தான் என்னடா நல்லா தானே போய்கிட்டு இருந்தாங்க யாரு, அதெல்லாம் உண்மையிலே உங்களுக்கும்? ஆக்சுவலி எனக்கும் தினேஷ்க்கும் இருந்தது வந்து இட்ஸ் லைக் எல்லாமே இட் வாஸ் லைக் அ ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நம்ம வெளியில் ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறோன்னா எல்லாமே ஒரே வீக்கில் நடந்துடாதுல, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணுவோம், பேசுவோம், அதுக்கப்புறம் கைப்பிடிப்போம். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் அ ப்ராசஸ். ஸோ உள்ளேயுமே வந்து அதுதான் நடக்கும். என்னன்னா சீக்கிரமாக நடக்கும். இட்ஸ் பிகாஸ் வெளியில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். உள்ளே வந்து ஃபோன்ஸ் கிடையாது, வெளி உலகத்தில் பார்க்கவே நான் வந்து சன்லைட் கூட ஐ திங்க் 2 வாட்டி எங்களை வெளில கூட்டு போனாங்க ஏதோ சம் டாஸ்க்கு. மற்றபடி லைக் சன்லைட் கூட எங்களுக்கு உள்ளே வராது. இட்ஸ் லைக் ஃபுல்லாக அந்த வில்லா உள்ளதான். அண்ட் நைட் ஷூட் ஆல்சோ அந்த ஸ்ருதிகாலாம் வந்து டாஸ்க் நடக்கும்ல, அது வந்து ஆஃப்டர் 6 o'clock தான் நடக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இப்போ வெளில இருக்கும் போது நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னா நீங்கள் என்ன வீக்லி ஒரு த்ரைஸ் ஒரு 4 வாட்டி மீட் பண்ணுவீங்க, கெஃபே போவீங்க, அந்த மாதிரி. பட் இருக்கிறவங்க சும்மா உண்மையாங்க சொல்றேன், நான் அண்டர்லைன் பண்ணணும்ல. அப்புறம் மண்டே ஆட்டணும் அப்ப எதை நினைச்சு பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு கோவப்பட போறாங்க. இருந்தா தானே கோவப்படுறதுக்கு.
யா ஸோ வெளியில இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள பற்றி தெரியும். பட் உள்ள எப்படின்னா அவங்களோட பர்சனல் லைஃப் இந்த சென்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தினேஷ் எப்படி தூங்குறான், அவன் கொரட்டை விடுறானா, இல்லை வந்து அது எல்லாமே எவ்ரி திங் யூல் கெட் டு நோ. சி ஐம் நாட் இப்போ நான் காலையில் நான் தான் சீக்கிரமாக எழுந்திருப்பேன் அந்த வீட்டில், நான் தான் போய் தினேஷ் எழுப்புவேன். ஸோ I will know how his lifestyle is. So அது எல்லாமே உங்களுக்கு எனக்கு ஒரு 1 வீக்லயே தெரிஞ்சிருச்சு. Okay. So அந்த மாதிரி everything will happen very soon. And Dinesh as a person, he is like a very jovial person. நான் ஏன் தினேஷை சூஸ் பண்ணேன்னா, நான் லைஃப் ஃபுல்லா பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பேன் எல்லாத்துக்குமே பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அண்ட் தினேஷ் வந்து நான் உள்ள போனதுலேருந்து ஐ திங்க் நான் அந்த ரெக்ஸ் சண்டை அப்போதான் நான் அழுதுருப்பேன் நினைக்கிறேன். மற்றபடி லைக் ஐ வாஸ் லைக் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அதை பார்த்தே மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து காண்டாவாங்க, இவங்க 2 பேர் என்ன எப்போ பார்த்தாலும் பைத்தியமாக சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு. ஓகே. ஆக்சுவலாக வந்து லவ் அப்படின்றது ஒரு பிளைண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, காதலுக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா அனுபவங்களும் இருக்கு, அடிகளும் இருக்கு, பல காயங்களும் இருக்கு, அதனால கேட்குறேன். ஈஸியாக எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோலையே வந்து ரெக்ஸ் விஷயத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாருக்குமே ஒரு குவிக் ஸ்பீட் டேட் 5 minutes கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் தேவை வெரி ரூட் டு ஹிம். நான் யூஸ்வலாக வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு நான் வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். லைக் ஐ வில் டாக் டு தெம், ஐ வில் see their கேரக்டர், அப்புறமா தான் ஐ வில் go into a conclusion. ஸோ அந்த மாதிரி என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு பையன் வந்து பார்க்குறதுக்கு ப்ளே பாய் மாதிரி இருக்கான்னு எல்லாரும் சொல்கிறத வச்சு ஐ வில் நாட் டிசைட். கரெக்ட். அவங்க கிட்ட பழகுனக்கு அப்புறம் தான் யூ வில் கெட் டு நோ. ஸோ அது வந்து என் பாஸ்ட்ல வந்து அந்த மாதிரி ப்ளே பாய் மாதிரி இருந்த பையனும் ப்ளே பாயாகவும் இருந்திருக்கான். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் போத் த வேஸ். நீங்கள் எப்படி நம்புறது அப்போ? அது தெரியாம தான் நானும் இருக்கேன். ஓகே. ஸோ டோட்டலாக நான் சில வந்து இப்போ ரெக்ஸ் தினேஷ் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லுவீங்க, ரெக்ஸா தினேஷா? இந்த கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இல்ல எல்லாரும் கேக்குறாங்களே கமெண்ட்ல ஆடியன்ஸ். of course it's Dinesh for sure. Okay, so Dinesh பக்கம் வந்து see Rex வந்து அதுல வந்து என் மேல தான் தப்பு இருக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எம்பதி பாப்பேன், எல்லாருக்கும் ரொம்ப பாவப்படுவேன். that's also my weakness. Okay. இப்போ ரெக்ஸ் வரும்போது எல்லா கேர்ள்ஸும் அவங்க கிட்ட ரூடா இருந்தாங்களா. எனக்கு ஆக்சுவலி சரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வைல்ட் கார்டா. ஸோ த பேசிக் திங் இஸ் யூ ஹேவ் டு பி கைண்ட் டு தெம். ஓகே உனக்கு அந்த பையன் உன் டைப் இல்லை, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக யூ ஜஸ்ட் லைக் தட் கான்ட் ஷட் ஹிம் டவுன்ல. ஸோ அதனால நான் வந்து கைண்டா அவன் கிட்ட பேசினது வந்து இப்படி முடிஞ்சிச்சு. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்காக நான் காஃபி போட்டு வச்சிருந்தேன். கோல்ட் காஃபியா? அதே வெக்கையோட லிஸ்ட்ல நானும் வந்து சேர்ந்து தினேஷை கொஞ்சம் அந்த ஸ்டொமக் பர்னா கொஞ்சம் ஆக்கலாம். தினேஷ் வந்து ஸ்டொமக் பர்ன் ஆமாட்டான். பின்ன he trusts me. ஆனா ஜாலியான பையனா இருக்காப்ல இல்ல? ஆமா, செம்ம ஃபன். அவரும் வந்து கடைசில கத்த விட்டு அவரும் பாவம். ஆமால ஆக்சுவலி அந்த சண்டைக்கு அப்புறம் தான் I saw the other side of Dinesh. அது in a way it's good because நான் அவன்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், அது எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து கோவம் வராது, சோகமாவும் இருக்க மாட்டேன், உன்னோட பாஸ்ட் லைஃப்ல எதுவும். எங்களுக்கு மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு டாஸ்க் இருந்தது. ஸோ எல்லாருமே அவங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்ப தினேஷ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டீம்ல இருந்தே வந்து அவ்வளோ தேடி பார்த்தும் உனக்கு அந்த மாதிரி எப்படிடா உனக்கு உன் லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லையானா நானும் கேட்டேன் அவன்கிட்ட, என் லைஃப்ல அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது, நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஸோ எனக்கு வந்து ஒரு சைடில் தினேஷ் வந்து ஜோவியலாக நல்லா ஜாலியாக இருந்தாலுமே நான் அப்பப்போ யோசிப்பேன், அது எப்படி வந்து உனக்கு எல்லா டைமும் நீ சிரிச்சுட்டே இருக்க, ஒரு டைம் ஆச்சும் என் மேலே கோவம் வரலையான்னு. பட் அந்த ரெக்ஸ் அப்போதான் அந்த விஷயம் நடக்கும்போது ஐ saw the other side of Dinesh. இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அந்த சண்டை ஒன்று வந்து எங்களுக்கு லான் ஏரியால நடந்துச்சு. அப்போ அங்கே வந்து கேமராஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணல, உள்ள ரூம்ல இருந்து மட்டும் ரெக்கார்ட் ஆச்சு. ரம்யகிருஷ்ணன் மேம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சக்கு அப்புறமே we'll have சண்டே எபிசோட் ஷூட். அந்த ஷூட் பிரேக் அப்போ நடந்த ஒரு சண்டை வந்து பெரிய சண்டை. தினேஷ் அந்த மாதிரி கத்தி நான் பார்த்ததே இல்லை. அது வந்து நல்ல வேலை ரெக்கார்ட் ஆகலையா ப்ரோ? ஆனா போட்டு கொடுத்துட்டாங்க, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதை தான் நான் வந்து ப்ரோமோல வைக்க போறேன். தினேஷ் வந்து அந்த கத்துனாரு, ஐ மீன் ரொம்ப ஓவரா கத்துனாரு. அந்த வீடே வந்து 2 ஆயிருச்சு, 4 ஆயிருச்சு, 6 ஆயிருச்சு. இப்படி வச்சுக்கலாம். இல்ல அப்படிலாம் எல்லாரும் முடியலாம் அவர் கத்த மாட்டாரு. பிரிவுல ஒரு ஏக்கம் இருக்கும்ல பார்க்கணும்னு, அது மட்டும் தான் பிளஸ். மற்றபடி I don't think so anything else because நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். அதான் கேட்டேன்.
இருந்து நல்லா அடி வாங்கியிருக்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் தே ஆர் லைக் வெரி ஃபார்வர்ட். See, one way it's good, one way it's like not so good. என் மம்மி சொல்லுவாங்க, நீ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்க போற, நான் மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்ண போறேன், அப்பப்போ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்டில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். மேட்ரிமோனியில் உங்கள் ஏஜ், சேலரி, ஜாப் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பார்த்து யூர் டிசைடிங். ஐ மீன் ஐ கான்ட் டூ தட். அண்ட் ஸ்டில் பீப்புள், நான் அந்த ஷோ போன ரீசனே என்னன்னா, இப்போ மாடல்னா ஒரு இப்படிதான் இருப்பா அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பீப்புளுக்கு. த வே ஐ ட்ரெஸ், த வே ஐ டாக், அது வந்து ஸ்க்ரீனில் பார்த்து பீப்புள் திங்க் இட் இன் தட் வே.